Hi viewers, welcome to Athu Samayal. இப்போ குபேர பூஜைக்கு ஏத்த நெய்வேத்தியம் பார்க்கலாம். இப்போ குக்கர்ல இந்த ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பைத்தம் பருப்பு எடுத்து இதுல வந்து வேக வச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ எந்த அளவுல நம்ம வந்து பைத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே அளவுல வந்து நம்ம வெல்லத்தையும் எடுத்து அளந்துக்கலாம். அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெல்லம் இதே அளவுக்கு வெல்லம் எடுத்து இந்த மாதிரி கரைச்சு நான் வந்து வெடிக்கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக லேசாக தண்ணி விட்டு சூடு பண்ணி இந்த மாதிரி வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெடிக்கட்டின இந்த கரைசலை இதில் விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தையும் இதில் விட்டுட்டு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க கொஞ்சம் தளைச்சி வருது. இதை வந்து சிம் பண்ணிட்டு வேற ஸ்டவ்ல நான் மாற்றிக்கிறேன். வேற ஒரு பேன் வச்சு இந்த பாயசம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொடியாக நறுக்குன இந்த தேங்காய் தான். இந்த தேங்காவை நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு இப்போ நெய்யில் இந்த தேங்காவை நம்ம வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் திராட்சையும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாதாமுக்கு பதில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் தூவறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இப்போ 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதை வச்சு ஏலக்காய் பொடி கொஞ்சமா தூவிக்கிறேன். இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமா நம்ம பால் விட்டுக்கலாம். இப்போ இதில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சட்டுன்னு முடிகிற பாயாசம் இது. இப்போ பாருங்க, பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. குபேர பூஜைக்கு ஏற்ற நெய்வேத்தியம் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.